வணக்கம். நம்ம நாட்டோட ஃபியூச்சரை டிசைட் பண்ற பாலிசிஸ்லாம் யாரு உருவாக்குறாங்கன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போறது நிதி ஆயோக பத்தி தான். இந்தியாவோட பாலிசி மேக்கிங்ல ஒரு பெரிய புரட்சியே கொண்டு வந்த ஒரு அமைப்பு இது. வாங்க அத பத்தி டீடைலா பார்க்கலாம். சுமார் 60 வருஷமா நம்ம நாட்டோட எக்கனாமிய வழிநடத்தின ஒரு பெரிய அமைப்பு திடீர்னு ஒரே நாள்ல ஏன் கலைக்கணும்? என்ன காரணம் இருந்திருக்கும்? இது சும்மா பேரை மாத்துனதா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் பெரிய காரணம் இருக்கா? வாங்க இந்த மாற்றத்துக்கு பின்னால என்ன இருக்குன்னு பாப்போம். அப்போதைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்ன இந்த வார்த்தைகள் தான் அந்த மாற்றத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அவர் சொன்னாரே கமாண்ட் எக்கானமின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கவர்மெண்டே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஒரு பழைய சிஸ்டம். ஆனா 21st செஞ்சுரி இந்தியாவுக்கு அந்த பழைய சிஸ்டம் செட் ஆவல. அது ஒரு தடையா மாறிடுச்சு. சோ இந்தியாவுக்கு ஒரு புது ஃபிளெக்சிபிளான அப்ரோச் தேவைப்பட்டது. இது சும்மா ஒரு ஆஃபீஸை மூடிட்டு இன்னொரு ஆஃபீஸை திறந்த மாதிரி ஒரு விஷயம் இல்ல. சொல்லப்போனா இந்தியாவோட இக்கனாமிக் பிளானிங்கோட மொத்த ஆன்மாவே மாத்தின ஒரு நிகழ்வு இது. பிளானிங் கமிஷன்ற ஒரு சகாப்தம் முடிஞ்சு நீதி ஆயோக்ன்ற ஒரு புத்தம் புது பவர்ஃபுல்லான சாப்டர் ஸ்டார்ட் ஆச்சு. நீதி ஆயோக், அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இது சிம்பிளா சொல்லணும்னா கவர்மெண்டோட மூளை மாதிரி. இது ஒரு பாலிசி திங்க் டேங்க், அதாவது பாலிசி எல்லாம் உருவாக்குற ஒரு ஐடியா ஃபேக்டரி. இதோட 2 முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, ஒன்னு, ஸ்டேட்ஸ் எல்லாம் சும்மா பணத்தை வாங்கிட்டு போறவங்களா இல்லாம டெவலப்மெண்ட்ல ஈக்குவல் பார்ட்னர்ஸா மாத்தணும். 2வது, டில்லியில உட்கார்ந்துட்டு பாலிசிய முடிவு பண்ணாம மாநிலங்கள், மாவட்டங்கள்னு கீழ இருந்து மேல, அதாவது ஒரு பாட்டம் அப் அப்ரோச்ல ஐடியாக்களை கேட்டு பாலிசி உருவாக்கணும். ஓகே, அப்போ இந்த 2 அமைப்புக்கும் என்னதான் வித்தியாசம்? சும்மா பேர் மட்டும்தான் வேறயா? இல்லவே இல்ல. அதோட அப்ரோச்லயே ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. வாங்க பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்குறீங்களே, இதுதான் அந்த முழு மாற்றத்தையும் சிம்பிளா விளக்குது. லெஃப்ட்ல பாருங்க, அது பிளானிங் கமிஷனோட டாப் டவுன் மாடல். அதாவது டெல்லியில இருந்து திட்டங்கள் எல்லாம் மாநிலங்களுக்கு மேலிருந்து கீழே வரும். ஆனா ரைட்ல இருக்கிறது தான் நீத்தி ஆயோக். இங்க பாருங்க, ஸ்டேட்ஸ், லோக்கல் பாடிஸ் கிட்ட இருந்து ஐடியாஸ் எல்லாம் மேல போகுது. இதுதான் அந்த பாட்டம் அப் அப்ரோச். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா வித்தியாசம் இன்னும் கிளியரா புரியும். பிளானிங் கமிஷன் ஒரு எக்ஸிகியூட்டிவ் பாடி, அதாவது அவங்களே பிளான் பண்ணி அதை செயல்படுத்துற அதிகாரமும் அவன்கிட்ட இருந்துச்சு. ஆனா நீத்தி ஆயோக் அப்படி இல்ல. அது ஒரு பாலிசி திங்க் டேங்க், அதாவது ஐடியாஸ், அட்வைஸ் கொடுக்கற ஒரு அமைப்பு. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கு. பிளானிங் கமிஷன் ஸ்டேட்ஸ்க்கு ஃபண்ட் ஒதுக்குனாங்க, ஆனா நீத்தி ஆயோக்கு அந்த பவரே கிடையாது. இந்த பாயிண்ட நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீத்தி ஆயோக் மாநிலங்களுக்கு ஃபண்ட் கொடுக்காது. சரி, இதனால என்ன பெரிய மாற்றம்னு நீங்க கேட்கலாம். இது ரொம்ப முக்கியமான மாற்றம். ஏன்னா இதனால மாநிலங்கள் தங்களுக்கு தேவையான நிதிய ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட நேரடியா பேச முடியும். இதனால மாநிலங்களோட ஃபினான்ஷியல் ஆட்டோனாமி, அதாவது நிதி சுயாட்சி அதிகமாகுது. நீத்தி ஆயோக் ஒரு ரெஃப்ரி மாதிரி இல்லாம ஒரு கோச் மாதிரி மட்டும் செயல்படுது. சரி, இவ்ளோ பவர்ஃபுல்லான இந்த திங்க் டேங்குக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க? இதோட அமைப்பு எப்படி மாநிலங்களோட குரலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது? நீதி ஆயோகோட தலைவர் எப்பவுமே இந்தியாவோட பிரதமர் தான். இதுவே இந்த அமைப்போட முக்கியத்துவத்தை காட்டுது. ஆனா உண்மையான பவர் அதோட கவர்னிங் கவுன்சில் கிட்ட தான் இருக்கு. இதுல எல்லா மாநில முதலமைச்சர்களும் யூனியன் பிரதேசங்களோட லெப்டினன்ட் கவர்னர்களும் மெம்பர்ஸா இருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இதனால மாநிலங்களோட பங்களிப்பு ரொம்பவே அதிகமாகுது. இவங்களோட சேர்ந்து பிரதமர் நியமிக்கிற வைஸ் சேர்பர்சன், சிஇஓ, அப்புறம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இது ஒரு உண்மையான ஃபெடரல் அமைப்பா மாத்துறாங்க. ஓகே, ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா நீத்தி ஆயோக் உண்மையில என்னதான் பண்ணுது? சும்மா அட்வைஸ் மட்டும் கொடுக்கறாங்களா, இல்ல இந்தியாவையே மாத்துற மாதிரி பெரிய திட்டங்கள் ஏதாச்சும் பண்றாங்களா? நீத்தி ஆயோக் வந்ததுக்கு அப்புறம் நடந்த முதல் பெரிய மாற்றம் நம்மளோட 5 ஆண்டு திட்டங்களுக்கு டாடா சொன்னதுதான். எதுக்கு? ஏன்னா இப்போ இருக்கிற வேகமான உலகத்துல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பிளான் பண்றது ரொம்ப ஸ்லோ. அதுக்கு பதிலா ஒரு ஃபிளெக்சிபிளான சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு 3 வருஷ ஆக்ஷன் பிளான், 7 வருஷ ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் 15 வருஷ விஷன். இது ஷார்ட் டேர்ம் கோல்ஸை லாங் டேர்ம் விஷனோட கனெக்ட் பண்ணுது. நீத்தி ஆயோக் நிறைய முக்கியமான திட்டங்களா ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு AKIM, அதாவது அட்டால் இன்னோவேஷன் மிஷன். இது மூலமா ஸ்கூல்ஸ்ல இன்னோவேஷனை ஊக்குவிக்கிறாங்க. அப்புறம் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம். இது மூலமா நம்ம நாட்டுல ரொம்ப பின்தங்கிய மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அதோட வளர்ச்சிக்கு ஸ்பெஷல் கவனம் செலுத்துறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீத்தி ஆயோக் சும்மா ரிப்போர்ட் மட்டும் கொடுக்கல, நிஜமாவே களத்துல இறங்கி வேலை செய்துன்னு தெரியுது. அவங்களோட திட்டங்களோட சைஸ பாருங்களேன், 75,000 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, இது கிரேட் நிக்கோபார் தீவுகளோட முழுமையான வளர்ச்சிக்கு
நிதி ஆயோக் ப்ரப்போஸ் பண்ணிருக்கிற ப்ராஜெக்டோட மதிப்பு. அவங்களோட விஷன் எவ்வளவு பெருசுன்னு இதுவே ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். நிதி ஆயோகோட செயல்பாட்டுக்கு 2 முக்கியமான கொள்கைகள் தான் பேக்போன் மாதிரி. ஒன்னு கோஆபரேட்டிவ், இன்னொன்னு காம்படிட்டிவ். இந்த 2 தான் புது ஃபெடரலிசத்தோட அடித்தளம். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னா சென்டரும் ஸ்டேட்ஸும் டீம்மேட்ஸ் மாதிரி சேர்ந்து வேலை செய்யறது, ஒரு டீமா சேர்ந்து முடிவெடுக்கிறது. கம்பெட்டிட்டிவ் ஃபெடரலிசம்னா மாநிலங்களுக்குள்ளேயே ஒரு ஹெல்தியான போட்டி உருவாக்குறது. உதாரணத்துக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல எந்த ஸ்டேட் நம்பர் 1ன்னு ரேங்கிங் கொடுக்கறது. இதனால ஒவ்வொரு ஸ்டேட்டும் மத்தவங்கள விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பாங்க. நீதி ஆயோக் இந்த 2யுமே ஒன்னா பண்றாங்க. அப்போ கடைசியா ஒன்னு சொல்லணும்னா, பிளானிங் கமிஷன்ல இருந்து நீதி ஆயோக்கு மாறுனது சும்மா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்ச் மட்டும் இல்ல, இது ஒரு ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட். பவரை டெல்லியில இருந்து ஸ்டேட்ஸுக்கும் மக்களுக்கும் இன்னும் கிட்ட கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி. சரி, இந்த புது கோஆபரேட்டிவ் மற்றும் காம்படிட்டிவ் அப்ரோச் இந்தியாவோட பெரிய பெரிய சவால்கள் எல்லாம் சமாளிச்சு நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருமா? இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி.